9th standard chapter 7 mensurations exercise 7.1ல 7th sum என்னன்னு பார்த்தீங்கன்னா find the area of the quadrilateral ABCD whose sides are AB, BC, CD and AD இதோட அளவுகளை கொடுத்திருக்காங்க and diagonalனு கொடுத்திருக்காங்க. diagonalனா என்னன்னு பார்த்தீங்கன்னா மூலைவிட்டம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு quadrilateral நாற்கரம் அப்படின்றது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 சைட்ஸ் இருக்கிறது எல்லாமே என்னதான் சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா நாற்கரம் quadrilateralனு சொல்லுவோம். ஸோ இது A, B, C, Dன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்னென்ன வேல்யூஸ் கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ABன்றது 13 cm, BCன்றது 12 cm, CDன்றது 9 cm, ADன்றது 14 cm. Bலிருந்து Dயை ஜாயின் பண்ணக்கூடிய அந்த லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 cm. இப்போ இந்த ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரலை நம்ம எப்படி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக குவாட்ரிலேட்டரல் ஏரியாவுக்கு தனியாக ஃபார்முலா இருக்குது. நீங்கள் சின்ன கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ நம்ம வந்துட்டு ஹெரான்ஸ் ஃபார்முலா கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கிறோம். அதாவது ஏபிடி அப்படின்ற ட்ரையாங்கிளை எடுத்துக்கிறோம். ஸோ ஏபிடின்ற ட்ரையாங்கிளில் என்னென்ன சைட்ஸ் இருக்குதுன்றதை எடுத்து எழுதிப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போது இதை நம்ம என்ன பண்ணலாம்னா A is equal to 13 cm, பியோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 14, சியோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 15ன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு எஸ் கண்டுபிடிக்கலாம் இல்லைங்களா? ஸோ அப்போ எஸ்ஸோடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா A plus B plus C divided by 2 ரைட்டுங்களா? ஸோ அப்போது 13 plus 14 plus 15 divided by 2. ஸோ இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா என்ன 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 21 cm. ஸோ எஸ்ஸோடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 21 cm. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெரான்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன வார்த்தை எடுத்து எழுதணும்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், என்ன ட்ரையாங்கிள் எடுத்துருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஏபிடி. ஸோ ஃபார்முலா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. ஸோ ஏரியான்றதுனால என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் யூனிட், சதுர அலகுகள். ஸோ இப்போ இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். எஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா 21 இன்ட்டு 21 மைனஸ் ஏ. ஸோ நம்ம டேரெக்டாக சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். 21ல் 13 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 8ன்னு சொல்லிட்டு வரும். அதே மாதிரி 21ல் 14 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 7. அடுத்தது 21 மைனஸ் சி, தட் இஸ் எஸ் மைனஸ் சி. 21 மைனஸ் 15 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வரும். ஓகேங்களா? ஸோ இப்போது நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ரூட் எடுக்கிறத விட நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருக்கிற சம்ஸில் என்ன சொல்லியிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பிரித்து எடுத்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 21 எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 3s are 21ன்னு பிரிக்கலாம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 7 வருது, இங்கே ஒரு 7 வருது. ஸோ அப்போது இதை 7 3s are 21ன்னு பிரித்து எடுத்து எழுதுறேன். இந்த 8 எப்படி எடுத்து எழுதுறேன்னு பார்த்தீங்கன்னா 4 2s are 8. ஸோ அப்போ 4 2s are 8ன்னும் போது 4க்கு நம்மளால் ரூட் எடுக்க முடியும். இந்த 2வோட இந்த நம்ம பிரித்து எடுத்து எழுதும்போது இந்த 2வையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த 7 அப்படியே வச்சுக்கோங்க. 6 எப்படி எடுத்து எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 3 2s are அல்லது 2 3s are எப்படி வேணாலும் எடுத்து எழுதலாம். ரூட்டுடைய அர்த்தம் என்ன? 2 நம்பர் உள்ளே இருந்ததுன்னா அதை ஒரு தடவை ரூட்டுக்கு வெளியே எடுத்து எழுதலாம். ஸோ 7 2 தடவை இருக்குது, அதை ஒரு தடவை ரூட் இல்லாமல் எடுத்து எழுதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 2 தடவை இருக்குது, அதை ரூட் இல்லாமல் 1 டைம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4ன்னு இருக்குது, ஆனால் இன்னொரு 4 இல்லை, பட் 4க்கு நம்மளால் ரூட் எடுக்க முடியும். ஸோ 4க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ 4உடைய வர்க்க மூலம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2ன்னு சொல்லிட்டு வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 எத்தனை டைம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ். ஸோ அதை மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா ரூட்டுக்கு வெளியே எடுத்திங்கன்னா 1 டைம் எடுத்து போடணும். ஸோ இப்போ நம்ம கிடச்சிருக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7 × 3 × 2 × 2. ஸோ 3 2s are 6, 6 2s are 12, 12 7s are என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 84. ஏரியான்றதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது எதோட ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதே மாதிரி எந்த எதுக்கு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம பண்ணணும். ஸோ அந்த ட்ரையாங்கிளுடைய பேர் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா BC and D. ஸோ அதே கான்செப்டை ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ BC and D. ஸோ BC உடைய வேல்யூ 12, அடுத்தது இங்கே 9, இது ஆஸ் யூஷுவல் 15. ஓகேங்களா? திரும்பவும் அங்கே போட்டு அதே கான்செப்ட் தான் இங்கே ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா A உடைய வேல்யூ எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் 12, B is equal to 9, C is equal to 15. ஸோ சேம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா S is equal to A plus B plus C by 2, that is 12 plus 9 plus 15 divided by 2. So add பண்ணோன்னா 36 divided by 2 which is equal to 18 cm. இது S உடைய அளவு. இப்போ நம்ம ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிளுக்கு என்ன பேர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா BCD. ஸோ ஃபார்முலா அதே ஃபார்முலா. ஸோ தட் இஸ் S into S minus A into S minus B into S minus C. ஸோ சப்ஸ்டிடியூஷன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் S உடைய வேல்யூ 18 நம்ம டைரெக்டாக சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். S minus C அப்படின்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 18 minus 12. ஸோ பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 6. அடுத்தது பார்த்தீங்கன்னா S minus B, 18ல் 9 போச்சுன்னா 9. அடுத்தது S minus C, 18ல் 15 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ இப்போது நம்ம இதை பிரிக்க போகிறோம். எப்படி பிரிக்கலாம்? ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் 9 2s are 18ன்னும் பிரிச்சுக்கலாம். ஏன்னா இங்கே ஒரு 9 வருதுங்களா, இங்கே ஒரு 9ன்னு சொல்லிட்டு வந்துடுங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 9 2s are 18 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதை நான் 9 2s are 18ன்னு பிரிச்சிட்டேன். இந்த 6 நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 3 2s are
இந்த 6 என்ன பண்ண 18 9 2s are 18 பிரிச்சிட்டோங்களா. ஸோ இந்த 6 என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 3 2s are 6ன்னு பிரிச்சுக்கலாம். இந்த 9 அப்படியே வச்சுக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி ஒரு 9 வருது. ஸோ இன்டூ 9ன்னு போட்டுக்கோங்க. இந்த 3 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 18 நீங்கள் 6 3s are 18ன்ற கான்செப்டையும் பிரிச்சுக்கலாம். எப்படி வேணாலும் பிரிச்சுக்கோங்க. ஸோ தட் 2 நம்பர் உள்ள ஒரே மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம வெளியே எடுக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கலாம். இப்போ 9 2 டைம்ஸ் வருது. அப்போ 1 டைம் நம்ம என்ன பண்ணோம்னா ரூட் இல்லாமல் எடுத்து எழுதணும். அதே மாதிரி 2 டைம்ஸ் வருது. ஸோ 1 டைம் வித்தவுட் ரூட். அதே மாதிரி 3 பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ். ஸோ 1 டைம் வித்தவுட் ரூட். ஸோ எல்லாத்தையும் நம்ம எழுதி முடிச்சிட்டோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 3s are 6 6 9s are என்னன்னு பார்த்தீங்கன்னா 54. திரும்ப இது ஏரியான்றதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஏரியாவுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதாவது மொத்தமாக குவாட்ரிலேட்டரில் இந்த பாதி தனியாகவும் இந்த பாதி தனியாகவும் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ டோட்டல் ஏரியா தேவை இல்லைங்களா. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ area of the quadrilateral ABCD. So area of the quadrilateral ABCD. நார்கரம் ABCDயின் பரப்பளவுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் முதல்ல நம்ம கண்டுபிடிச்ச ட்ரையாங்கிள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ABD. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா BCD. ஸோ ட்ரையாங்கிள் ABDக்கு என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 84. இது என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 54. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 8 8 + 5 13. ஸோ 138 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்றது தான் ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்டரலுடைய டோட்டல் ஏரியா. அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.